இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அதனுடைய கண்டினியூவேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தோம். செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கறது, அது ரிலேட்டடாக கொஷின் ஆன்சர் டாஸ்க் எல்லாம் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிசனிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், பேஜ் நம்பர் 12ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 to 12 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், அது நம்ம பார்த்தாச்சு. இப்போ 12 to ரிமைனிங் பேஜஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் 6 to 12 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதனுடைய கண்டினியூவேஷனான இந்த லிசனிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் பற்றி பாருங்கள். கண்டினியூவிட்டி உங்களுக்கு விட்டு போகாமல் இருக்கும். ஓகே, so the listening is a significant component of the skill set which comprises the 4 skills. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு 4 ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்கில் வந்து ஸ்பீக்கிங், அது நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் 6 to 12 பேஜஸில் பார்த்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் akin to one of the important tools in a toolkit. இது ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து ஸ்பீக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி லிசனிங்கும் ரொம்பவே முக்கியமானது. லிசனிங் இன்வால்வ்ஸ் பேயிங் க்ளோஸ் அட்டென்ஷன் டு வாட் இஸ் பீயிங் செட். லிசனிங் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறது, அந்த கவனிக்கிறதுல க்ளோஸ் அட்டென்ஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கங்கிறது நமக்கு புரிய வரும். While listening is an involuntary and casual activity. While hearing is an involuntary and casual activity, listening is a voluntary and serious activity and therefore has to be planned deliberately. While hearing is an involuntary and casual activity. கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது இன்வாலண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் இருக்கும்போது 4 பக்கமும் பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியில் பக்கத்து கிளாஸில் பேசுவாங்க, இல்லை வெளியில் இன்னும் அதை தாண்டி ஃபேன் ஓடக்கூடிய சவுண்டு, இல்லைன்னு அதை தாண்டி வெளியில் கிரவுண்டு பக்கத்தில் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம்ஸ் இருந்ததுன்னா அங்கே விளையாடக்கூடியவங்க சவுண்ட், இது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். இது எல்லாமே இன்வாலண்டரி, அதில் நீங்கள் வாலண்டரி இல்லாமல் இருக்கீங்க. கேஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே. ஆனால் லிஸ்னிங் இஸ் அ வாலண்டரி அண்ட் சீரியஸ் ஆக்டிவிட்டி அண்ட் தேர்ஃபோர் ஹேஸ் டு பி பிளான்ட் டெலிபரேட்லி. ஆனால் லிஸ்னிங் அப்படி கிடையாது, ஒரு சீரியஸான ஒரு ஆக்டிவிட்டி. கிளாஸ் ரூம்ஸில் டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுக்கும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரொம்ப வாலண்டரியாகவும் ரொம்ப சீரியஸ் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெலிபரேட்லி பிளான், டெலிபரேட்லி அப்படின்னா வேணும்னே நீங்கள் பிளான் பண்ணி அட்டென்டிவாக இருக்கீங்க கிளாஸில். While observation is to seeing, listening is to hearing. Observation அப்படிங்கிறத நம்ம seeing பார்க்குறதோட தொடர்பு படுத்துகிறோம் அந்த வெர்பை அப்படின்னா, நம்ம ஹியரிங் கேட்குறது அதை எந்த வெர்போட தொடர்பு படுத்துவோம் அப்படின்னா லிஸ்னிங்கோட தொடர்பு படுத்துவோம். ஸோ யூ மஸ்ட் ஹாவ் ஹர்ட் த எக்ஸ்பிரஷன். நீ வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பிரஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ், கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன். அப்சர்வ் பண்ணு, நான் சொல்கிறத நல்லா உற்று நோக்கு அப்படின்னு சொல்லும்போது பாரு, நல்லா அதை அப்சர்வ் பண்ணு, உற்று நோக்கு அப்படின்னு சொல்லி பார்வையோடு அந்த அப்சர்வை கொண்டுட்டு வருவோம் இங்கே. ஸோ ஆல்சோ யூ நீட் டு கீப் யுவர் இயர்ஸ் வைட் ஓப்பன். உங்களுடைய காதை இப்போ நீங்கள் வைடு ஓப்பன், நல்லா விரிச்சு வைங்க. நாங்கள் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் கேட்கணும். ஸோ அதனால் வைடு ஓப்பன், ரொம்ப அகலமாக திறந்து வைங்கள் காதை. ஆர் ஹாவ் ஷார்ப் இயர்ஸ் டு பிக் அப் வாட் இஸ் பீயிங் செட். என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக, பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக ஷார்ப் இயர்ஸாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போது இந்த லிஸ்னிங்கில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் மேட்டர் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஃபோர் லிஸ்னிங், செகண்டு வைல் லிசனிங், மூணாவது ஆஃப்டர் லிசனிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் லிஸ்னிங், அதாவது கவனிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ உங்கள் டீச்சர் வந்து நாளைக்கு நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் நாளைக்கு அந்த பாடம் கவனிக்க போகிறீங்க. அப்போது நீங்கள் எப்படி அந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களை அட்டென்டிவாக இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க, அதுக்கு பேர் தான் பிஃபோர் லிஸ்னிங். Think about the topic of the text you are going to listen to.
நீங்கள் என்ன டாபிக் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல திங்க் பண்ணிக்கோங்க. டீச்சர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உதாரணத்திற்கு நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் டீச்சர் நாளைக்கு நான் ட்ராமா கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட் டு யூ ஆல்ரெடி நோ அபவுட் இட், அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கணும். வாட் could possibly be the content of the text. இப்போ அந்த ட்ராமா டெக்ஸ்ட்டில் என்னென்ன கான்டென்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ட்ராஜடிஸ் வரும், காமெடிஸ் வரும், அப்புறம் ஆக்டர்ஸ் வரும், ட்ராமாவுடைய கைண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கான்டென்ட் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். விச் வேர்ட்ஸ் கம் டு மைண்ட் தட் யூ ஆல்ரெடி நோ, அந்த வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ட்ராமாவில் என்னென்ன வரலாம், ஒரு டயலாக் வரலாம், ஒரு டிக்ஷன் வரலாம், அதில் ஒரு போம் கூட வரலாம், மியூசிக்கல் வரலாம். ஸோ இது எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கம்பேர் பண்ணணும். விச் வேர்ட்ஸ் வுட் யூ வாண்ட் டு லுக் அப், எந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசித்து வச்சுக்கணும். இஃப் யூ ஹாவ் டு டூ எ டாஸ்க் ஆன் த லிஸ்னிங் டெக்ஸ்ட், செக் வெதர் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த டாஸ்க் கரெக்ட்லி. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்து அந்த பேராகிராஃபை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ரீ பிளான்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதான் அந்த லிசனிங் டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு டாஸ்க்கு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை முன்கூட்டியே நீங்கள் செஞ்சு பார்த்துக்கணும். திங்க் அபவுட் வாட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட், அதாவது தேர்ட் பாயிண்ட் பிஃபோர் லிசனிங்கில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திங்க் அபவுட் வாட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு. வாட் டு யூ நோ அபவுட் திஸ் டைப் ஆஃப் டெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நடத்த போகிறாங்க, அது என்ன மாதிரியான டைப்பு, நீங்கள் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் அனலிட்டிக்கல் மைண்டோட ப்ரீ பிளான்டாக அந்த கவனிக்கிறதுக்கு உங்களை முதல்ல மைண்டை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். அது ரிலேட்டடான வேர்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்கள் மன ரீதியாகவும் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும். இதுதான் என்னது பிஃபோர் லிஸ்னிங். ஒரு பேராகிராஃபோ ஒரு கான்டெக்ஸ்டோ ஏதோ ஒன்று நடத்த போகிறாங்க, அதை நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், வைல் லிஸ்னிங். வைல் லிஸ்னிங்னா இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு பேராகிராஃப் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் நாட் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்டு. ட்ரை டு இக்னோர் தீஸ் வேர்ட்ஸ் தட் யூ திங்க் ஆர் லெஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒவ்வொரு சிங்கிள் வார்த்தையையும் நம்ம கவனிக்கணும்னா அப்படி தான் கவனிக்கணும் போல அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், ஏற்கனவே நல்லா தெரியும் அந்த வார்த்தைகள், அப்படிலாம் வந்ததுன்னா அது நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் அப்படின்னா அசட்டை பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் பாயிண்ட்டு, இஃப் தேர் ஆர் வேர்ட்ஸ் ஆர் இஷ்யூஸ் that you don't understand, use your general knowledge as well as the context to find out the meaning. ஒருவேளை ஒரு வார்த்தைகள் வருது, அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டோட என்னன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ், டுமாரோ லன்ச் வில் பி ப்ரொவைடட் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு லன்ச், அதாவது மதிய சாப்பாடு, வில் பி ப்ரொவைடட். ப்ரொவைடட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியல. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, லன்ச் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவில் வரல, அப்போ கொடுப்பாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ ப்ரொவைடட் அப்படின்னா லன்ச் நமக்கு நாளைக்கு கொடுப்பாங்கன்னு அர்த்தம் போல் அப்படின்னு ஜென்ரல் நாலேஜ், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தேர்ட் பாயிண்ட்டு, இஃப் யூ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு சுத்தமாக மீனிங்கே தெரியல, நீங்கள் கேட்கவே இல்லை, அந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு நினைக்கும் போது யூஸ் அ டிக்ஷனரி டு look up the words or ask someone else for help. இந்த இடத்துல someone else அப்படிங்கிறது உங்களுடைய சீனியர், ஜூனியர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கிறாங்க, நம்மளை விட கொஞ்சம் நல்லா பெட்டராக நாலேஜபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜூனியர்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது தான். பட் இந்த இடத்துல நம்மளுடைய சீனியர், நம்மளுடைய எல்டர்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை கேட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஃபோக்கஸ், அந்த வார்த்தைகள் ஒரு பேராகிராஃப் நடத்துறதுக்கு முன்னாடி, நான் இங்கே ஒரு பேராகிராஃப்னு உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் நடத்துறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன, அதோடைய ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் அதை கவனிச்சிட்டு இருக்கும்போது, லிசனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது
அந்த என்ன நடத்துகிறாங்க அப்படிங்கிறதோட உங்களுக்கு அர்த்தங்கள் புரிய வரும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டேக் நோட்ஸ் டு சப்போர்ட் யுவர் மெமரி. நீங்கள் டேக் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது, ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு சப்ஜெக்ட் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அது ரிலேட்டடாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தால் தான் உங்களுடைய கைக்கும் ஒர்க்கு கொடுத்துட்ருப்பீங்க, அதே நேரம் மைண்டும் அதை கீழே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸும் அவங்க என்ன நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கும். நெக்ஸ்ட்டு பேயிங் அட்டென்ஷன் டு இன்டனேஷன். அதாவது இன்டனேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய டோன் வந்து ரைஸ் ஆகிறது, ஃபால் ஆகிறது. டோனை ஏற்றி இறக்கமாக பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் நம்ம பண்ணணும். அண்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ், ஒரு வார்த்தையில் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இது எல்லாமே கேன் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹியர். நீ என்ன கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக கவனிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரை டு திங்க் அஹெட். வாட் மைட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? வாட் மைட் த ஸ்பீக்கர்ஸ் சே? வாட் வேர்ட்ஸ் மைட் தே யூஸ்? அப்போது அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேராகிராஃப் முடியுது, அடுத்த பேராகிராஃபில் இதைத்தான் சொல்ல வராங்க, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட்டடாக சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் லைன் நமக்கு சொல்லுது. நீங்கள் ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியும், அடுத்த சீன் இப்படி தான் இருக்கும், அதுக்கு அடுத்த சீன் இப்படி தான் இருக்கும், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சில படங்களை பார்க்கும்போதே கெஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிஸ்னிங் ப்ராக்டிஸில் டீச்சர்ஸ் நடத்தும் போது நீங்கள் கீழே வாட்ச் பண்ணிங்கன்னா, இதுக்கு அடுத்து இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு ஞானம் வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லிஸ்னிங். இப்போது மேடம் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க, சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்க் அபவுட் த டெக்ஸ்ட் அகைன். இப்போ என்ன நடத்துனாங்க நமக்கு அப்படின்னு பழையபடி அதை பற்றி யோசிக்கணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மெயின் பாயிண்ட்ஸ்? முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை அந்த புக்கில் வந்து இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா அப்படின்னு உங்களுக்கு அது புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, ரிமெம்பர் த ஸ்பெகுலேஷன்ஸ் யூ மேட் பிஃபோர் யூ லிசன்ட். ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல ஒரு அனுமானம், நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனுமானத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு தானா? ப்ரிடிக்ட் அப்படின்னா இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு வரதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு அசம்ஷன், அது கரெக்டா அப்படின்னு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். தென் ரிவ்யூ யுவர் நோட்ஸ். இப்போ வைல் லிசனிங்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அது புரிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த நோட்ஸை நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சதும் இந்த நோட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். லிசன் அகைன் டு டிஃபிகல்ட் பேசேஜஸ். டீச்சர்ஸ் நடத்திட்டு போயிடுவாங்க, ஒருவேளை புரியாதது இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலாக உட்காந்து திரும்பவும் அந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபையோ இல்லை அந்த டெக்ஸ்ட்டையோ என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறீங்க, நடத்தினதை ஓரளவு கவனிச்சிருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பழையபடியும் ஒரு இடத்துல உட்காந்து திரும்பவும் நீங்களாக ரீட் பண்ணி அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் லிசன் பண்ணி பார்க்க வேண்டும். எப்படி நமக்கு நாமே லிசன் பண்ணுறது, சத்தமாக ரீட் பண்ணி அதை நீங்களே கவனிச்சுக்கலாம், இல்லை மைண்டில் ரீட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணுறீங்களா, நம்ம சொன்ன தாட்ஸு, டீச்சர்ஸ் சொன்ன தாட்ஸு, நாம் நினச்ச தாட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிஸ்னிங் சேலஞ்சஸ். இது நம்ம கவனிச்சிட்டு இருக்கும்போது சில சேலஞ்சஸ் வந்து நம்மளை கவனிக்க விடாமல் பண்ணும், இல்லை நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு சிக்கலாக்கி விட்டுடும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் மெனி டிஃபிகல்ட்டிஸ் an individual may face in understanding a talk, lecture or conversing in a second language. அதாவது செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கணும்னு இல்லை, ஹிந்தியாக இருக்கலாம், தெலுங்கு, மலையாளம் எதுவாக இருக்கலாம். இங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் தான் வந்து செகண்டரி லாங்குவேஜ். இதில் ஒரு கான்வர்சேஷன் பற்றி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஒரு லெக்சர் பற்றி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஒரு டாக் ஒரு பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இருந்தாலோ அதை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அதில் நிறைய ஒரு இண்டிவிஜுவல் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குங்கிறது தான் உண்மை. The speaker, the situation and the listener can all be the cause of these difficulties. பேசுகிறவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு டீச்சருக்கும் கிளாஸை அமைதியாருன்னு சொல்லி
தான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தான். அதே மாதிரி அந்த சூழ்நிலை அதையும் அனுசரித்து தான் சொல்ல வந்த தாட்ஸை ஃபுல்லாக ஐடியாஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும். அதுவும் அந்த இடத்துல ஒரு சேலஞ்சு. அது மட்டும் இல்லை, கவனிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு இல்லை தன்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸ் இவங்களாம் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே சேலஞ்சஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் த ஸ்பீக்கர் டாக்கிங் குவிக்லி. அதாவது ஸ்பீக்கர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கடகடன்னு பேசிட்டு போனாலும் நமக்கு புரியாது. பேக்ரவுண்டு நாய்ஸ், நிதானமாக பேசினா கூட பேக்ரவுண்டில் ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு புரியாது. எ லேக் ஆஃப் விசுவல் க்ளூஸ், விசுவல் பண்ணக்கூடிய இமேஜின் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அமையணும். அப்படி இல்லைன்னா ஒரு இது பிபிடியில் போடுறாங்க, பவர் பாயிண்டில் போடுறாங்க, அதில் விசுவல் க்ளூஸ் எல்லாம் தெளிவில்லாமல் இருந்தாலும் நமக்கு புரியாது. த லிசனர்ஸ் லிமிட்டட் வொக்காபுலரிஸ், கேட்கக்கூடியவங்களுக்கு கம்மியான வொக்காபுலரிஸ் அப்படின்னா வார்த்தைகள், நிறைய ரிச் வேர்ட்ஸ் தெரியாமல் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின் போது டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இல்லைன்னா கேட்காத வார்த்தைகள் வந்தால் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு நமக்கு புரியாது. அப்போது அந்த ஹோல் சென்டென்ஸுமே நமக்கு தெரியாமல் போயிடும். அடுத்து லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த டாபிக். ஒரு டாபிக் பற்றி நடத்துகிறாங்க, இப்போ ட்ராமா பற்றி நடத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு ட்ராமானா என்ன, அதனுடைய ஆரிஜின் என்ன, எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நமக்கு புரியாது. நெக்ஸ்ட்டு and an inability to distinguish individual sound. இப்போது ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுடைய சவுண்டு, அந்த வார்த்தைகள், அந்த ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல, அந்த சென்டென்ஸும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், சேலஞ்சஸ் வந்து ஒரு லிசனருக்கும் இருக்கும், ஒரு ஸ்பீக்கருக்கும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லிசன் அண்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெயின் ஐடியா ஆஃப் வாட் இஸ் said. ஸோ த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷுட் லிசன் அண்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெயின் ஐடியா ஆஃப் வாட் இஸ் செட். முக்கியமாக அதோட இருக்கக்கூடிய மெயின் சாராம்சம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த டீட்டெயில்ஸையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஹியர் ஆர் சம் ஆஃப் த மெயின் ஸ்கில்ஸ் இன்வால்வ்டு இன் லிசனிங் together with a brief description of what each skill involves. இங்கே சில ஸ்கில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸில் நம்ம நல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்ளூஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிடிக்டிங் கான்டென்ட். ப்ரிடிக்ட் அப்படின்னால என்னது, வரதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது. கான்டென்ட் அப்படின்னா ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு மேட்டர் இருக்குது, அதில் வரக்கூடிய வார்த்தைகள், வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு முன்கூட்டி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அந்த அனுமானத்தில் நம்ம அந்த பேராகிராஃபை உற்று நோக்குவது. ஓகேவா? ஸோ தட் இஸ், அப்போ என்ன பண்ணணும், அவர் நாலேஜ் ஆஃப் த வேர்ட்ஸ் help us anticipate the kind of information we are likely to hear. அதாவது நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய நாலேஜ் வந்து நமக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய மூளை வந்து எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு 10 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணி அதை ஒரு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கும் போது அந்த 10 வேர்ட்ஸ் மட்டும்தான் அவுட்புட்டாக வரும். 11வது ஒரு வேர்டு நீங்கள் டைப் பண்ணினா மட்டும்தான் அந்த அவுட்புட் கிடைக்கும், இல்லைன்னா 11வது வேர்டு தானாக வராது. அதே மாதிரி நம்ம என்னென்ன வார்த்தைகள் இங்கிலீஷ் ரிலேட்டடாக கேட்டு வச்சுருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை ஒரு டீச்சர் இங்கிலீஷில் யூஸ் பண்ணினா மட்டும்தான் நமக்கு தெரியும். மித்த வார்த்தைகள் நம்ம கேட்காத வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், as much as possible நிறைய வேர்ட்ஸஸ் வந்து we have to listen, அதை தெரிஞ்சுக்க முதல்ல ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பி அட்டென்டிவ் இன் த கிளாஸ் ரூம்ஸில் டீச்சர்ஸ் என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அட்டென்டிவாக இருக்கணும், சப்ஜெக்ட் ஓரியன்டில். ஓகேவா? தென் when we predict the topic of a talk or a conversation, all the related vocabularies stored in our brain is activated to help us understand what we are listening to. நமக்கு ஏற்கனவே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வேலை டீச்சர்ஸ் யூஸ் பண்ணினா நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு புரியாது.
டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட், அதாவது என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் வார்த்தைகள் இருக்கும். அதை பொறுத்து நம்ம அது என்னங்கிறத அனாலிசிஸ் பண்ண முடியும். உதாரணத்திற்கு நியூஸ் ரிப்போர்ட், ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இருக்கட்டும், யூனிவர்சிட்டி லெக்சர் ஆகட்டும், அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் எ சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும். ஒரு நியூஸ் ரிப்போர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் ரீடர்ஸ்லாம் இங்கிலீஷில் வந்து நியூஸ் ரீட் பண்ணுவாங்கள்ல, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, அப்போது ஒரு லேடி வந்து அழகாக நியூஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி கடன்னு வாசிப்பாங்க? Good evening, you're watching News 7 English channel. I am Ritika. Before we give you the bulletin, we see the Rajya Sabha news. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நியூஸ் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசுவாங்க? A warm good morning to one and all. I am Ritika. I'm going to deliver so and so topic. இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? இதே இது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் டைலாக் ஓரியன்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம், கேன் ஐ ஹாவ் 2 pockets of sugar? Yes madam, here it is. How much it's cost? 50 rupees ma'am. Oh, thank you so much. But I have only 100 rupees. Do you have changes? Yes. இந்த மாதிரி இப்படி டைலாக்ஸ் போகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு டைலாகா, இது ஒரு நியூஸா, இது ஒரு லெக்சரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன் கேன் ஆஃபன் ப்ரெடிக்ட் த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் த ஸ்பீக்கர் வில் யூஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல் வேர்ட்ஸை வச்சு அது எது பேஸ் பண்ணினதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் அதை வந்து முன்கூட்டி நம்ம கிரகிச்சிக்க முடியும். இஃப் யூ ஆர் டேக்கிங் அ லிஸ்னிங் டெஸ்ட், ஸ்கிம் த்ரூ த questions first and try to predict what kind of information you need to listen out for. அதாவது if you are taking a listening test, skim through the question first and try to predict what kind of information you need to listen out for. A question beginning how many will require you to listen for a specific number or quantity of something. அதாவது நீங்கள் listening டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அந்த லிஸ்னிங் டெஸ்ட்டில் அவங்க பேராகிராஃபையே பார்க்காம அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதவே கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. அப்போது ஹவு மெனி அப்படின்னா என்ன தெரியும்? என்னமோ ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. வென் அப்படின்னா டைம் கேட்குறாங்க. வேர் அப்படின்னா ஒரு பிளேஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வருவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்டாக நாமளே என்ன பண்ணணும்? ஒரு டெஸ்டெல்லாம் அட்டன் பண்ணி நாம் ப்ரீ பிளானை தயார் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் யூ ஹாவ் ஜஸ்ட் டர்ன் ஆன் யுவர் டிவி. இப்போது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் டிவி வந்து ஆன் பண்ணுறீங்க. யூ see a man in a suit standing in front of a large map with the symbols of the sun, clouds and thunder. அதாவது சூரியன், மேகங்கள், கிளவுட்ஸ்னால் மேகங்கள், தண்டர்னா இடி, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. ஒரு மனிதன் வந்து அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்கிறாரு. டிவியை ஆன் பண்ண உடனே ஒரு மேப் கிட்ட அவர் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே வாட் இஸ் ஹி அபவுட் டு சே? அவர் எதை பற்றி சொல்லுவார்? மோஸ்ட் லைக்லி, பெரும்பாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெதர் ஃபோர்காஸ்ட், வானிலை அறிக்கை தான் அவர் சொல்லுவார். யூ குட் எக்ஸ்பெக்ட் டு ஹியர் வேர்ட்ஸ் லைக் சன்னி, விண்டி அண்ட் ஓவர்காஸ்ட். அதாவது சன்னி, இன்னைக்கு எப்படி வெயில், வெப்பம் எப்படி இருக்குது, சூரிய வெப்பம் எப்படி இருக்குது, விண்டி காற்று இன்னைக்கு அடிக்குமா, மேற்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய காற்றுனால மழை வருமா வராதா அதை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் ஓவர்காஸ்ட், மேகமூட்டமாக இருக்குதா இல்லையா, இது பற்றிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டதுனால நம்ம டக்குன்னு டிவியை ஆன் பண்ண உடனேயே அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்ப்போம்? அந்த இமேஜின், அதை அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தே இது ஒரு வானிலை அறிக்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வாட்ச் ஆர் லிசன் டு அ ரெக்கார்டட் டிவி ப்ரோக்ராம் ஆர் கிளிப் ஃப்ரம் யூடியூப். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிவி ப்ரோக்ராம் யூடியூப்பில் வந்து டிவி ப்ரோக்ராம் அந்த கொஞ்சம் ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை முதல்ல நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாஸ்னால் ஸ்டாப் பண்ணுங்கள். ஆஃப்டர் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்
ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு செகண்டுக்கு இடையிலையும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ட்ரை டு ப்ரிடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் வாட் த ஸ்பீக்கர் மைட் சே நெக்ஸ்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதாக கேளுங்க. ஒரு 4 வார்த்தை கேட்டதுக்கப்புறம், சென்டென்சஸ் கேட்டதுக்கப்புறம் 5வது சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாக யோசிச்சுட்டு திரும்பியும் அதை ஆன் பண்ணி பாருங்கள். அப்போது அதே வார்த்தையே வந்துச்சுன்னா உங்களுடைய லிஸ்னிங் பவர் ரொம்பவே கரெக்டாக இருக்குது, ஃபோக்கஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். கவனத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லிஸ்னிங் ஃபார் த கெஸ்ட். ஸோ அடுத்து இந்த கெஸ்ட் அப்படின்னா நம்ம சில வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகள் ஒரு அனுமானம்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை வச்சு இதுதான் இந்த பேராகிராஃபில் வரப்போகுது, இதுதான் இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸில் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் கம்ஸ் இன்டு அ சீக்வன்ஸ் அண்ட் இன் தட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேர் ஆர் கான்டென்ட் வேர்ட்ஸ் சச் அஸ் நவுன்ஸ், adjectives and verbs that can help you from a picture, and we often calls this listening for the gist. ஸோ நம்ம சில வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட்ஸ் லைக் ஃபுட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபன், பார்க் அண்ட் சன்னி டே ஹாவ் their own மீனிங். இப்போ ஃபுட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஃபன் அப்படின்னா வேடிக்கை, பார்க்குனா ஒரு பார்க்கு, சன்னி டேஸ்னால் ஒரு வெப்பமான ஒரு சம்மர் டே, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்குன்னு அதுக்குரிய மீனிங் இருக்குது. ஆனால் பட் வென் யூ ஹியர் த வேர்ட்ஸ் இன் சீக்வன்ஸ், இதெல்லாம் ஒரு ஆர்டராக நீங்கள் கேட்கும் பொழுது தே ஹெல்ப் ஃபார்ம் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் எ பிக்னிக். உங்களுக்கு இதெல்லாம் பிக்னிக் போகிறாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கிது. ஸோ மைண்ட் மேப்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ஜாட் டவுன் அப்படின்னா குறிக்கிறதுன்னு அர்த்தம். மைண்ட் மேப்னா அந்த வார்த்தைகளை வச்சு உங்கள் மைண்டு டக்குன்னு ஒரு மேப் போடுது பாருங்கள், இது பிக்னிக், இந்த வார்த்தையெல்லாம் வருதா, இது பிக்னிக் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுதா. ஸோ அதனால உங்கள் மைண்ட் மேப் வந்து குறிக்குது, இன்ஃபர்மேஷனை குறித்து நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எதை கவனிக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. while listening to get the gist of it. Then ப்ரீ-டாஸ்க், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எ ஷார்ட் வீடியோ வித் சப்டைட்டில்ஸ் ஆன் எ டாபிக் தட் இன்ட்ரெஸ்ட் யூ. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கோங்க, அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கோங்க. டான்ஸ் வந்து காம்படிஷன் நடக்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கோங்க. வெதர் நியூஸ்னால் அதை பற்றி ஒரு கிளிப்பிங்ஸ், இந்த மாதிரி யூடியூப்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு use the title to help you predict the content and then listen for content words. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டான்ஸிங்னா டான்ஸுக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, டான்ஸ்னு சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, ஆன் ஸ்டேஜ், ஆஃப் ஸ்டேஜ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. கோ பேக், இப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அண்ட் லிசன் அகைன் வித் த சப்டைட்டில். அதை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்டைட்டிலோடு நீங்கள் அந்த வீடியோஸ் எடுக்கணும். அந்த வீடியோஸில் முதல்ல சப்டைட்டிலில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ அவங்க சொல்கிறத கவனிங்க. ஸோ அந்த முதல்ல சென்டென்ஸையும் பாருங்கள், அப்புறம் அந்த சென்டென்ஸை பார்க்காம அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ்லன்னு கேளுங்க. ஒரு 1 வீக் கழித்து அதே வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சப்டைட்டில் உங்கள் கண்ணு போய் பார்க்குதா, இல்லை உங்கள் காது அவங்க சொல்கிறத கேட்க தயாராகிடுச்சா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இது அடுத்த டாஸ்க். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, லிஸ்னிங் ஃபார் டீட்டெயிலாக வந்து நம்ம லிசன் பண்ணுறது எப்படி. when listening for details you are interested in a specific kind of information. நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பெர்ஹாப்ஸ் எ நம்பர், நேம் ஆர் ஆப்ஜெக்ட், anything that does not sound relevant can be ignored. This helps to narrow down your search and get specific details. In a listening test, if you are asked to write down the age of a person, listen for the words related to age like old, young, years, date of birth, etc., or a number that could represent that person's age. If it is a conversation, wait to hear someone begin a question with how old. அதாவது இப்போ டீட்டெயிலில் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா ஒரு
சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ், ஒருத்தருடைய வயசு என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்போது என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும்? ஒருத்தருடைய வயசு என்னன்னு கேட்குறதுக்கு அந்த ஏஜ் அப்படிங்கிற வார்த்தை தேவைப்படும், ஓல்டு அப்படின்னு தேவைப்படும், கொஷினுக்கு ஹவு அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போது ஹவு ஓல்டு ஆர் யூ, அதுக்கு ஒரு வெர்பு ஆறு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகளெல்லாம் உங்களை அறியாமலேயே நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலேயே அதுக்குரிய வெர்பு என்னன்னு தேடுவீங்க. உங்களை அறியாமலே அதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை இப்படி தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்போ இதுக்குரிய டாஸ்க் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, லிசன் to a weather report to get details about the weather, or you could follow the sports news to find out the latest score. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸை வந்து கேளுங்க. அப்போது ஸ்போர்ட்ஸ் பற்றி ஏ டு விசிட் அவங்க சொல்லுவாங்க. இல்லை வெதர் ரிப்போர்ட் பிடிக்கும்னா அதை பற்றி கேளுங்க. இப்படி நீங்கள் கேட்கும் போது அதில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அங்கே எப்படி வெர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கண் பார்வை போயிடும். அப்போது உங்களுக்கு வேர்ட்ஸும் தெரியும், வெர்பும் தெரியும். அப்படின்னும் போது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாகிடும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தவங்க பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாராகிடுவீங்க. Okay, the fourth one, inferring meaning. Infer. Imagine you are a tourist in a country unaware of the foreign language. இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க. நீங்கள் அந்த டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு, அந்த கண்ட்ரியில் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போகிறீங்க. In a restaurant, you hand over a credit card to pay the bill. நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு கிரெடிட் கார்டு கொடுக்குறீங்க, இந்தாங்க பில் பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் the server seems to say something apologetic in response. apologetic அப்படின்னா மன்னிப்பு கேட்குறாரு. இன் ரெஸ்பான்ஸ் பதிலில் ஐ எம் ஸோ சாரி சொல்லி ஏதோ ஒன்று, அது சாரிங்கிற வேர்டு கூட உங்களுக்கு தெரியல, பட் அவர் முக பாவனையில் மன்னிப்பு கேட்குறாரு, பதில் சொல்கிறதுக்கு பதிலாக மன்னிப்பு கேட்குறாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ ஈவன் தோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், அவர் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு தெரியாமலேயே யூ கேன் ப்ராபபிளி கன்க்ளூட் தட் த ரெஸ்டாரண்ட் டசன்ட் டேக் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் யூ நீட் டு பே வித் கேஷ் இன்ஸ்டெட். அதாவது அவங்க கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ண விரும்பலை, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து கேஷ் எதிர்பார்க்குறாங்க. இன்ஸ்டெட்னா பதிலாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? திஸ் இஸ் த டெக்னிக் ஆஃப் இன்ஃபரிங் மீனிங். இன்ஃபரிங் மீனிங் அப்படின்னா அதை இதுதான் வரப்போகுது அப்படின்னு அனுமானத்தின் யூகம், அதாவது அசம்ஷன் தான் அது. அந்த யூகத்தில் நீங்கள் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க இதான் பேச வராங்க அப்படின்னு கவனிச்சுக்கிறது. Then, using clues and prior knowledge about a situation to work out the meaning of what we hear. So, இந்த க்ளூஸு இந்த மாதிரி முன்னாடியே நம்ம அசம்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிற, நாலேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நமக்கு லிசனிங் பவரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிமிலர்லி, உதாரணத்திற்கு we can infer the relationship between people from the words they use without having to find out directly. அதாவது இதே மாதிரி சில வார்த்தைகளை வச்சே அந்த பேசுகிற ரெண்டு பேர் யார், எந்த இடத்துல இந்த டயலாக் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு ரீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் இருக்குது. இதை வச்சே நம்ம இது ரெண்டு பேரும் யார், இந்த ரெண்டு பேரும் எங்கே வச்சு பேசுகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷியாம், டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்? ஷியாம், டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்? ஷியாம், நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? தென் ஐ டிட் சார் பட் லெஃப்ட் மை நோட் புக் அட் ஹோம். முடிச்சிட்டேன், ஆனால் அதை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். தட்ஸ் எ டெரிபிள் எக்ஸ்கியூஸ். இந்த மாதிரியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. யூ வில் நெவர் பாஸ் யுவர் எக்ஸாம்ஸ் இஃப் யூ ஆர் கேர்லெஸ். இப்படி நீ கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிற? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த எக்ஸாம் கேர்லெஸ், ஒரு டோன் திட்டுற மாதிரியான, ஒரு அதற்ற மாதிரியான ஒரு டோன், அப்புறம் எக்ஸ்கியூஸ், ஹோம்ஒர்க்கு, நோட் புக்கு, இதுலேருந்தே ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? We can infer from the use of the words homework and exams that this is a conversation between a student and his teacher. By using contextual clues and our knowledge of the world, we can guess what is being said, who is speaking and what is taking place. எந்த இடம், யார் பேசுகிறா,
எதை பற்றி அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது, யூகிக்க முடிகிறது. தென் உங்களுக்கு இப்போ டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. டாஸ்க்னா ஒர்க்குன்னு அர்த்தம், சரியா? என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அ ஷார்ட் ஆடியோ ட்ராக் தட் presents information that may be easily summarized like a news report. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆடியோ வந்து ட்ராக் வந்து எடுத்துகிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டும். சமரைஸ் த மெயின் பாயிண்ட்ஸ் இன் 1 or 2 sentences. ஒரு குட்டி பேராகிராஃபை கேட்டுட்டு அதில் குட்டி பேராகிராஃபில் ஒரு 10-15 சென்டென்சஸ் வந்திருக்கு, நீங்கள் அது 1 or 2 சென்டென்சஸில் சமரைஸ் பண்ணணும். It is not important to deliver details like numbers, names or statistics, but rather express the main points in a concise manner. கான்சைஸ் மேனர் அப்படின்னா சுருக்கமான ஒரு மேனரில் நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும். தென் லிசன் டு பயோகிராஃபிக்கல் டாக்குமெண்டரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பயோகிராஃபி, இப்போ பயோபிக் கூட வந்துச்சுல, அது மகாநதியில் கீர்த்தி சுரேஷ் நடித்த ஒரு படம், அந்த மாதிரி நிறைய பேருடைய பயோபிக் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, a number of them are available on யூடியூப்பில் இருக்குது இந்த மாதிரி. And prepare a short list of questions like what, when, where, how type. இந்த மாதிரி குட்டி குட்டி கொஷின் நீங்களும் அதுலேருந்து ரெடி பண்ணணும். Listen for these details and report the answers after listening. ஒரு நீங்களும் இந்த கொஷின்லலாம் தயார் பண்ணிவிட்டு ஒரு பயோபிக்கை கேட்டுட்டு அந்த பயோபிக்கில் இருந்து கேள்வி பதிலை நீங்களாக ரெடி பண்ணி கொடுக்க வேண்டும். இது இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு. நீங்கள் இந்த டாஸ்க்கு எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு லிஸ்னிங் பவர் கரெக்டாக இருக்குதா, அவங்களால கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ லிஸ்னிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நிறைய கேட்க மட்டும்தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக நிறைய வார்த்தைகள் தெரியும், அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்க முடியும், உங்களால் நாலேஜபிளாக மாற முடியும். இங்கே ஒரு 2 லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய 2 லிங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து டாஸ்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரனன்சியேஷன் அப்படிங்கிற டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரனன்சியேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது லிஸ்னிங் பற்றினது. ஸோ லிஸ்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம நல்ல கீனை வாட்ச் பண்ண நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும், நிறைய சென்டென்சஸ் தெரியும். ஸோ அதன் மூலமாக நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தவங்க பேசுகிறத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, நாம் எப்படி அழகாக டெலிவர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில் முடிச்சாச்சு, செகண்டு லிசனிங் ஸ்கில்லும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரனன்சியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.